பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு ஓர் இந்துவே தலைவராக வேண்டும். இந்து சங்கமும் இந்து தர்ம மாமன்றமும் கோரிக்கை. புத்ரா ஐட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று வாகன உரிமம் உட்பட பல சேவைகளை இலவசமாக ஜேபிஜே வழங்கும். அமெரிக்காவுக்கு பதிலடியாக வரிகளை விதிக்க மலேசியா திட்டமிடவில்லை. கெடாவில் முரட்டுத்தனமான நாய் இனங்களை செல்லப்பிராணிகளாக வைத்திருப்பதற்கு தடை வரலாம். சிங்கப்பூரில் ஐசிசியில் இணைய தயாராக இருந்த முதல் இளம்பெண் கைது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தபடி மலேசிய ஏற்றுமதிகளுக்கு 10 விழுக்காடு வரி அதிகரிக்கப்பட்டாலும் மலேசியா பதிலடியாக வரிகளை விதிக்க திட்டமிடவில்லை. முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மீத்தி அதனை அறிவித்துள்ளது. புதிய அமெரிக்க வரிகள் வர்த்தகத்தை பாதிக்கலாம் என்றாலும் அமெரிக்காவுடனான சுதந்திரமான மற்றும் நியாயமான வர்த்தக உறவை பேணும் நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியாக உள்ளது. எனவே மலேசியா புதிய வரிகளை விதிப்பதை பற்றி பரிசீலிக்காது என மீத்தி விளக்கியது. இவ்விவகாரத்தை மீத்தி கடுமையாக கருதுகிறது. இந்நிலையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான வர்த்தக உணர்வை நிலைநாட்டுவதற்கான ஒரு தீர்வை கண்டறிய அமெரிக்க அதிகாரிகளுடன் பேசி வருகிறோம் என மீத்தி கூறிற்று. இன்று தொடங்கி அமலுக்கு வருவதாக ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி விகித பட்டியலில் 24 விழுக்காட்டு வரியுடன் மலேசியாவும் இடம் பிடித்துள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு மலேசியா 47 விழுக்காட்டு வரி விதிப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும், எனவே பதிலடியாக அந்தந்த நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். புத்ரா ஐட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வாகன ஓட்டும் லைசன்ஸ் உட்பட பல்வேறு ஆவணங்களை இலவசமாக வழங்க சாலை போக்குவரத்து துறை முன்வந்துள்ளது. வாகனம் ஓட்டுவதற்கான மாற்று லைசன்ஸ், சாலை வரி மற்றும் வாகன உரிம பதிவு பத்திரம் ஆகியவற்றையும் இலவசமாக ஜேபிஜே ஏற்பாடு செய்யும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். இந்த முன்முயற்சியானது பாதிக்கப்பட்டவர்கள் காப்புறுதி கோரிக்கைகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் ஜேபிஜே சேவை பெறுவதற்கு போலீஸ் புகார் அறிக்கை எதுவும் தேவையில்லை என ஆந்தனி லாக் கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது பெயர் மற்றும் அடையாள அட்டை எண்களை மட்டும் தெரிவித்தால் சாலை போக்குவரத்து துறை தொடர்பான வாகன லைசன்ஸ், சாலை வரி மற்றும் வாகன உரிமை பதிவு பத்திரம் போன்றவை மீண்டும் இலவசமாக வழங்கப்படும். இன்று தொடங்கி நாளை வரை இந்த சேவை நடைபெறும். தேவைப்பட்டால் இந்த சேவை நீட்டிக்கப்படும் என புத்ரா ஐட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை புத்ரா ஐட்ஸ் பள்ளிவாசலில் உள்ள தற்காலிக நிவாரண முகாமில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஆந்தனி லாக் தெரிவித்தார். மேலும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக பயன்படுத்துவதற்காக 30 வாகனங்களை வழங்குவதற்கு கார் விற்பனை நிறுவனமான காரோ முன் வந்துள்ள தகவலையும் அவர் வெளியிட்டார். அதோடு பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக பயன்படுத்துவதற்காக இலவசமாக 70 மோட்டார் சைக்கிள்களை ஏற்பாடு செய்வது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் போக்குவரத்து அமைச்சு பேச்சு நடத்தி வருகிறது. வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் தற்காலிகமாக தேவைப்படுவோர் குறித்த விவரங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையில் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜிஹான் ஈடுபட்டு வருகிறார். இதன் வழி மொத்தம் எத்தனை பேருக்கு வாகனங்களும் மோட்டார் சைக்கிள்களும் தேவை என்பதை கண்டறிய முடியும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்து ஏற்பாட்டுக்கான வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பெற்றுத் தருவது தொடர்பில் நாங்கள் மேலும் பல நிறுவனங்களிடம் பேச்சு நடத்தி வருகிறோம் என அவர் கூறினார். இதனிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்கொடையாக பர்ஜயா குழுமத்தின் தலைவர் தான்ஸ்ரீ வின்சன் தான் 3000 ரிங்கெட் வழங்க முன்வந்துள்ளார் என்றும் ஆந்தனி லாக் தெரிவித்தார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு ஒரு இந்துவே தலைமையேற்க வேண்டும் என இரு முக்கிய இந்து அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. மலேசிய இந்து சங்கத்தின் பினாங்கு கிளையும் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் பினாங்கு கிளையும் தனித்தனி அறிக்கையில் அக்கோரிக்கையை விடுத்துள்ளன.
ஓர் இந்து அமைப்பானது இந்து மக்களின் மத, கலாச்சார மற்றும் சமூக தேவைகளை புரிந்து கொண்ட அர்ப்பணிப்புள்ள இந்து தலைவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என பினாங்கு இந்து சங்கம் தனது அறிக்கையில் கூறியது. இந்த அமைப்புகளின் தலைமைத்துவம் இந்து மரபுகள், மதிப்புகள் மற்றும் சமூகத்தின் அபிலாஷைகளுடன் ஆழமாக வேரூன்றிய தொடர்பை கொண்ட நபர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதுவே நியாயமும் கூட. எனவே இந்துக்களின் இந்த அடிப்படை உரிமையை மதிக்குமாறு அரசு நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்வதாக இந்து சங்கம் கூறியது. இவ்வேளையில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் வெளியிட்ட அறிக்கையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் போன்ற முக்கியமான நிறுவனத்தின் தலைமை பதவி சேவை செய்யும் சமூகத்தின் கலாச்சார, ஆன்மீக பாரம்பரியத்தை பிரதிபலிக்க வேண்டும் என வலியுறுத்தியது. பினாங்கு இந்துக்களை வழிநடத்த ஒரு இந்துவின் தலைமையின் கீழ் பினாங்கு அறப்பணி வாரியம் செயல்பட்டாலே அது சிறப்பாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். எனவே பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமை அது சேவை செய்ய விரும்பும் சமூகத்துடன் ஒத்துப்போவதை உறுதி செய்யுமாறும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் மாமன்றம் கேட்டுக்கொண்டது. இதனிடையே நடப்பு தலைவரான RSN ராயர் DAP மத்திய செயலவை தேர்தலில் தோல்வி கண்டதை அடுத்து தலைமைத்துவ மாற்றம் குறித்து பேச்சு எழுந்துள்ளது. ராயருக்கு பதிலாக சீக்கியரான ஜெக்தீப் சிங் தலைமையேற்பார் என்றும் ஆரூடங்கள் கூறுகின்றன. எனினும் இதற்கு ஆட்சேபனை குரல்கள் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்ரோஷமான அல்லது முரட்டுத்தனமான நாய் இனங்களை செல்லப்பிராணிகளாக அதன் உரிமையாளர்கள் வைத்திருப்பதை தடை செய்ய புதிய வழிகாட்டுதல்களை கடா அரசாங்கம் வரையவிருக்கிறது. செவ்வாய்க்கிழமையன்று கொலக்கத்தில் தாமான் டேசா பிடாராவில் 2 ராட்வீலர் நாய்கள் 5 நபர்களை கடித்து குதறியதை தொடர்ந்து மாநில வீட்டு வசதி, ஊராட்சி மன்றம் மற்றும் சுகாதார குழுவின் தலைவரான கடா ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சோர் ஜக்காரியாவை மேற்கோள் காட்டி பர்னாமா செய்தி வெளியிட்டது. இத்தகைய ஆக்ரோஷமான இனங்களை கொண்ட நாய்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு ஏற்றவை அல்ல. இத்தகைய நாய்கள் வெறித்தனமாக கடித்து குதறி இருப்பது இது 2வது சம்பவமாகும். இந்த முறை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவத்தில் 5 பாதிக்கப்பட்டதை கடுமையாக கருதுவதாக மன்சோர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அந்த 2 ராட்வீலர் நாய்களையும் கருணை கொலை செய்வதற்கு கால்நடை சேவைகள் துறையின் முடிவுக்கு அனுமதித்த அந்த நாய்களின் உரிமையாளரை தாம் சந்தித்ததாகவும் அவர் கூறினார். தற்போது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட அனைவரையும் தாம் நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்களின் காயங்கள் மிகவும் கடுமையானவை என்பதோடு இச்சம்பவத்தினால் அவர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த விவகாரத்திற்கு முறையாக தீர்வு காணப்படும் என பாதிக்கப்பட்டவர்கள் நம்புகின்றனர். எனவே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை தடுக்க வழிகாட்டுதல்களை வரைவோம் என மன்சோர் கூறினார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ 2025 3 to 6 ஏப்ரல் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டர் பஸ்தாரி, கிளாங்கில். ஒரு லொகேஷன், 4 ஃபெஸ்டிவல், 100க்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல், லேட்டஸ்ட் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல். உங்கள் வெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் வெட்டிங் ஃபெஸ்டிவல். உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல். இவை அனைத்தும் KSL எஸ்பிளனட் மால், பண்டர் பஸ்தாரி, கிளாங்கில். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. சிரியாவில் ஐசிஸ் போராளியை திருமணம் செய்து கொள்ள விரும்பியதோடு போர்க்களத்திலும் களமிறங்க தயாராக இருந்த 15 வயது மாணவி சிங்கப்பூரில் கைதாகியுள்ளார். ISA எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அக்குடியரசில் கைது செய்யப்பட்ட முதல் 15 வயது பெண் அவராவார். சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் K சண்முகம் அதனை உறுதிப்படுத்தினார். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்தே இணையம் வாயிலாக ISIS சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்ட அப்பெண் அடுத்த மாதமே அக்கும்பலுக்கான தனது விசுவாச உறுதிமொழியை மெய்நிகர் வாயிலாக கொடுத்துள்ளார். 2023 ஜூலை 2024 டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் அந்த பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவர்களுடன் குறைந்தது 8 ஆன்லைன் உறவுகளையும் தொடங்கினார். ஐசிஸுக்காக போராடும் நோக்கத்திற்காக போராளிகளாக மாற மகன்களை வளர்க்கவும் சிரியாவுக்கு செல்ல பணத்தை சேமிக்கவும் அப்பெண் திட்டமிட்டிருந்தாள். இந்நிலையில்தான் சுயமாக தீவிரவாதமாக மாறிய அப்பெண்ணுக்கு எதிராக கடந்த பிப்ரவரியில் சிங்கப்பூர் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஒரு தடை உத்தரவை பிறப்பித்தது. அதாவது அனுமதி இல்லாமல் சிங்கப்பூரை விட்டு அவர் வெளியே பயணிக்கவோ அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தவோ முடியாது. ஐசிஸ் போராளிகளின் மனைவிகளாகி மாறுவதன் மூலம் சிரியாவிற்கு சென்று ஐசிஸ் நோக்கத்தை ஆதரிக்க விரும்பும் 15 வயது பெண்களின் உலகளாவிய போக்கை இந்த சிங்கப்பூர் 15 வயது பெண்ணின் சம்பவம் பிரதிபலிப்பதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறியது.
உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.